ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஊட்டியில் எடுத்த கடைசி வீடியோ தான் இது. லியோனாவோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். நைட்டே கேக் கட் பண்ணிட்டோம். அடுத்த நாள் சண்டே, அதனால் சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேனாலும் போகலாம் அப்படின்ட்டு காலையிலே கிளம்பி சர்ச்சுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சர்ச்செலாம் முடித்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சுற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரே ஒரு விசிட் தான். பைக்காரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். வரும்போது நிறையா அங்கே நிறையா பிளேசஸ் இருக்கும். அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் போல் நாங்கள் எங்களுக்கு பஸ்ஸு புக் பண்ணியிருந்தோம். அதனால் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். ஃபஸ்ட்டு போகும்போதே பார்த்திங்கனாக்கா ஒரு லேக் ஒன்று இருந்துச்சு. அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே ரொம்ப நேரம்லாம் வண்டி நிறுத்தி ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால் டக்குன்னு நாங்கள் மட்டும் இறங்கி ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பைக்காரா அந்த டேமுக்கு தான் வந்திருந்தோம். அங்கே கிட்ட போய் பார்க்க முடியாது, கேட்கிட்டே நின்று தான் பார்த்துட்ருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க, நாங்கள் மட்டும் இல்லை. நிறைய கும்பல் இந்த சைடு இது ரோடு, மெயின் ரோடு, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு போயிட்டே தான் இருந்தாங்க. தண்ணியுமே பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக மேலேருந்து கொட்டி கீழே நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருந்தோம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபால்ஸ் தான். இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஃபால்ஸை பார்க்காம வரமாட்டாங்க. பைக்காரா வந்தாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரிய ஃபால்ஸு, நிறைய தண்ணி வேற போச்சு. நிறையன்னா ரொம்ப நிறையாலாம் இல்லை, மீடியமாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு 10 ஸ்டெப் இருந்துச்சு. அது ஏறுறதுக்குள்ளே மூச்சு வாங்கி ஒரு வழியாக ஆயாச்சு. இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே பேட்ரி கார் மாதிரி இருக்குது. இதில் தான் நாங்கள் ஏறிக்கிட்டோம். இதுக்கு என்ட்ரன்ஸில் உள்ளே தான் டிக்கெட்டு. இது பார்த்திங்கன்னா பேட்ரி காருக்கு ஒரு ஆளுக்கு 10 ருபீஸா 15 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே பேட்ரி காரில் ஏறிக்கிட்டோம். சரி, வரும்போது வேணால் நடந்து வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. இதுவுமே குழந்தைங்களுக்குலாம் ஃப்ரீன்னு நினைக்கிறேன், பெரியவங்களுக்கு மட்டும் டிக்கெட்டு. அதுக்கப்புறம் லியோனா ஜூஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அதனால் எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் தான் போயிட்டு எல்லாேருக்கும் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லோரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டுருந்தோம். நிறைய பேர் நடந்து தான் வந்தாங்க. கொஞ்சம் முடியாதவங்க, குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க, அவங்களாம் மட்டும்தான் அந்த மாதிரி பேட்ரி காரில் வந்துட்டுருந்தாங்க. உடனே தான் வந்துட்டுருந்துச்சு. மெயின்லேருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எங்கே சுற்றி பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக பச்சை பசேர்னு இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பேட்ரி கார்லேருந்து கீழே இறங்கி லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. உள்ள அருவி பார்க்குறதுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த இடம் தான் இது. இங்கே நாங்கள் டிக்கெட் வாங்குகிற இடத்துல பார்த்தோம், தண்ணி தெரிஞ்சுது. இதுதான் போல் அருவின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வரைக்கும் படிக்கட்டு தான் வச்சுருந்தாங்க. ஐயோ, மறுபடியும் நான் எப்படி ஏற போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா இந்த அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு வர்றதில் எப்படி இறங்கி ஏறினே எனக்கே தெரியல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கங்கே நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மெதுவாக ஏறுறதுக்கு ஆரம்பித்தேன். எனக்கு என்ன பயம்னாக்கா, இந்த குட்டீஸ்லாம் எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு எங்கே எப்படி இருக்குன்னே தெரியாது. இவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்களா, நம்ம கையும் பிடிச்சிருக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அது ஒன்று மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. எங்கேயும் நான் பாட்டுக்கு போயிட்டு நின்று ஃபோட்டோ வீடியோஸ் இல்லை ஏதாவது சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். குழந்தைங்க கையை பிடிச்சிட்டு அவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்னு சொல்லி அதையே தான் பார்த்துட்ருப்பேன். நம்ம இப்படி திரும்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வேலை பண்ணி வச்சுருவாங்க. அதனால் கண்ணுக்குள்ளேயே வச்சுருக்கணும். அங்கே முடிச்சுட்டு அப்புறம் ரிட்டன் வரும்போது நாங்கள் பேட்ரி கண்டிலே வந்துட்டோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சா, அப்புறம் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தானே பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே நிறையா இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை. அப்புறம் இந்த ஒரு இடம் மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லி நிறுத்தினாங்க. அங்கே மட்டும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். என்னால் இந்த ட்ரிப்பை மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்